தூத்துக்குடியில் ரூபாய் 20.42 கோடி செலவில் அம்ருத் திட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமானத்தில் முறைகேடு, தண்ணீர் கசிவால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேருந்து நிலையம் அருகில் அம்ருத் திட்டத்தின் கீழ் சுமார் 20.42 கோடி மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது. இதன் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இதில் பெரும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக பொதுமக்கள் தரப்பில் பரபரப்பான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இப்பணிகளை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர் கட்டுமான பணிகளை சரிவர செய்யாமல் அரைகுறையாக முடித்துள்ளார் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தரம் குறைந்த பொருட்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளதால் தற்போதே நீர்த்தேக்க தொட்டியின் அடிப்பகுதியில் தண்ணீர் கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் தொட்டியின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது. புதிய திட்டத்தின்படி புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒப்பந்ததாரர் புதிய குழாய்களை பதிக்காமல் ஏமாற்றும் நோக்கில் ஏற்கனவே இருந்த பழைய குழாய் லைன்களையே இதனுடன் இணைத்து தற்காலிகமாக பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. முறையான தணிக்கை இல்லாமல் தரமற்ற முறையில் பணிகளை செய்த ஒப்பந்ததாரரும் இதை கண்காணிக்க வேண்டிய அரசு அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து மக்கள் வரிப்பணமான கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இச்சம்பவம் குறித்து உயர் அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி கிராமத்தில் 21 கோடி ரூபாயில் தண்ணி ஓவர் டேங்க் கட்டி 6 மாதம் கூட ஆகலை. உள்ளெல்லாம் பூசையில் கம்பிலாம் அப்படியே தெரியுது. தண்ணி மொத்தம் லீக் ஆகுது. அது வரைக்கும் ஈஓ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண இது வரைக்கும் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை. அதை அதற்குண்டான அதிகாரிகள் அதை ஆக்ஷன் எடுத்து அதை சரி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.